வல்லமையான தூய ஆவியாருடைய ஜெபத்தை ஜெபிப்பதற்கு முன்பாக, எதற்காக தூய ஆவியாரிடம் ஜெபிக்க வேண்டும் என்பதைப் பற்றி ஒரு சில நிமிடங்கள் சிந்தித்துவிட்டு, வல்லமையான இந்த தூய ஆவியாருடைய ஜெபத்திற்கு கடந்து செல்வோம். தந்தை, மகன், தூய ஆவியாராக கடவுள் மூவொரு இறைவனாக தம்மில் ஒன்றித்திருக்கின்றார். தந்தையாம் கடவுள் உலகத்தை படைத்த தொடக்க காலத்தில் நேரிடையாக மனிதர்களை தந்தையாம் கடவுளை வழிநடத்தினார். மனிதர்கள் தொடர்ச்சியாக பல பாவங்களை செய்து செய்து கடவுளிடமிருந்து விலகிக் கொண்டே இருந்தார்கள். கடவுள் தூய்மையானவர். பாவம் செய்கின்ற மனிதனோ தூய்மையற்றவனாக இருக்கும் பொழுது, தூய்மையான கடவுளுக்கு முன்னால் மனிதனால் நிற்க முடியவில்லை. எனவே இந்த பாவ நிலையிலிருந்து மனிதர்களை விடுவித்து தூய்மையானவர்களாக மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் தந்தையாம் கடவுள் தம் ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இவ்வுலகிற்கு அனுப்பி, நம்மை போன்ற சாதாரண மனிதராக அவரை இந்த மண்ணுலகில் தோன்றச் செய்து, எந்த பாவமும் அணுக முடியாத அவரை நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக பாவ நிலையை ஏற்கச் செய்து, பாடுகள் பலப்பட்டு நமக்காக இறந்து அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாளில் நமக்காக உயிர்த்தெழுந்து பாவ வாழ்க்கையிலிருந்து மனிதர்களாகிய நமக்கு விடுதலையை தந்தருளினார். இந்த மீட்புச் செயலை மகனாம் கடவுள் செய்து முடித்துவிட்டு தந்தையின் வலப்பக்கத்தில் வல்லமையோடும் மாட்சிமையோடும் வீற்றிருக்கின்றார். இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலமோ தூய ஆவியாருடையது. ஏனெனில் மகனாம் கடவுள் இவ்வுலகை விட்டு செல்லும் பொழுது, தூய ஆவியாராம் துணையாளரை உங்களுக்கு அனுப்புவேன், அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார் என்று கூறியிருக்கின்றார். ஆக நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலம் தூய ஆவியாருடையது. எனவே இந்த தூய ஆவியாருடைய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் தூய ஆவியாரிடம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாகிறது. தொடர்ந்து இந்த ஜெபங்களை ஒவ்வொரு நாளும் தூய ஆவியாம் தந்தையிடம் ஜெபிக்கும் பொழுது, தூய ஆவியாம் தந்தை நம்மை முழு உண்மையாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி வழிநடத்துவார். எனவே தூய ஆவியாருடைய வழிகாட்டுதலில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பு பிள்ளைகளாக வாழ்ந்து அவருடைய அருளையும் ஆசிரையும் நிறைவாக பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோடு தூய ஆவியாரிடம் ஜெபிப்போம். தந்தையாம் கடவுள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு அருளிய அருளையும் ஆசிர்வாதத்தையும் நாம் ஒவ்வொருவரும் நிறைவாக பெற்றுக்கொள்ள தூய ஆவியாராம் கடவுள் நமக்கு துணை புரிவாராக. இந்த நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளும் தூய ஆவியாருடைய ஜெபங்களை ஜெபிப்போம். தூய ஆவியாரிடம் வேண்டல். தூய ஆவியாரை எழுந்தருள்வீர், உள்ளங்களை ஒளியால் நிரப்புவீர், அவற்றில் அன்பு தீயை மூட்டியருள்வீர், உம்முடைய ஞான கதிர்களை வரவிடுவீர், அதனால் உலகை புதுப்பிப்பீர். ஜெபிப்போமாக. இறைவா, தூய ஆவியாரின் ஒளியால் விசுவாசிகளின் இதயங்களுக்கு அறிவூட்டுகின்றீர். அந்த ஆவியாரால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் அவர் அளிக்கும் ஆறுதலினால் என்று மகிழ்ந்திருக்கவும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். புனிதம் காணும் வழி. தூய ஆவியாரே, என் ஆருயிரை உம்மை தொழுகிறேன். என்னில் ஒளியேற்றி என்னை வழிநடத்தும். எனக்கு திடமளித்து என்னை தேற்றும். நான் செய்ய வேண்டியதைச் சொல்லும், அதை செய்யும்படி எனக்கு ஆணையிடும். உமது திட்டத்தை தெரியப்படுத்தினால் போதும். எனக்கு நடக்க வேண்டுமென்று நீர் விரும்புவதை நான் அன்புடன் ஏற்று அடிபணிகிறேன். ஆமேன். தூய ஆவியாருக்கு ஜெபம். தூய ஆவியாரே, என்னுள் ஊதியருளும், அதனால் என் எண்ணங்களெல்லாம் புனிதம் பெறும். தூய ஆவியாரே, என்னில் அசைந்தாடும், அதனால் என் வேலை புனிதம் அடையும். தூய ஆவியாரே, என் இதயத்தை கவர்ந்தெழுத்திடுக, அதனால் புனிதத்தை மட்டுமே அன்பு செய்வேன். தூய ஆவியாரே, புனிதமானவற்றையெல்லாம் பாதுகாக்க என்னை பலப்படுத்தியருளும். தூய ஆவியாரே, நான் எந்நாளும் புனிதமுடன் வாழ என்னை பேணி காத்தருளும். ஆமேன். தூய ஆவியாரே, என்னை பயன்படுத்தும். உயிர் வாழும் இறைவனின் தூய ஆவியாரே, என்னுள் எழுந்தருளும். என்னை உருக்கி துரு நீக்கும். இயேசுவின் திருவுருவை என்னில் உருவாக்கும். என்னை நிரப்பும் வரங்களால், கொடைகளால், கனிகளால் என்னை நிரப்பும் உந்தன் கருவியாய் என்னை பயன்படுத்தும். ஆமேன். தூய ஆவியாருக்கு தியான ஜெபம். தூய ஆவியாரே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, என் உயிரின் உயிரே, நான் உம்மை தொழுகிறேன், வணங்குகிறேன், உம் திருமுன் தாழ்ந்து பணிகிறேன். என் வேலைகளிலெல்லாம் என்னை வழிநடத்தும்.
என் பலவீனங்களுக்கு எதிராக என்னை பலப்படுத்தும். என் ஏமாற்றங்களிலும் தோல்விகளிலும் எனக்கு ஆறுதல் அளித்தருளும். என் பாவங்கள் அனைத்திலிருந்தும் என்னை புனிதப்படுத்தும். உடலிலும் உள்ளத்திலும் எனக்கு ஏற்பட்ட காயங்களை அகற்றியருளும். எனக்கு துயரம் விளைவித்தோரை நான் மன்னித்து அன்பு செய்ய எனக்கு உதவியருளும். என் தந்தையின் வழியில் என்னை வழிநடத்தும். என் மீட்பராம் இயேசுவை எனக்கு காட்டியருளும். இறைவாக்குக்கு வழியாக என் காதுகளையும் இதயத்தையும் திறந்தருளும். ஜெபிக்க எனக்கு கற்றுத்தாரும். இயேசு அன்பு செய்வது போல நானும் அன்பு செய்திட உதவியருளும். ஆமேன். தூய ஆவியாரின் பற்றுதலுக்காக ஜெபம். தூய ஆவியாரே, ஒவ்வொன்றையும் கவனிக்கவும் என் குறிக்கோளை சென்றடையவும் நீரே எனக்கு வழிகாட்டுகிறீர். எனக்கு செய்யப்பட்ட தவறுகளை மன்னித்து மறக்கும் திருக்கொடையை நீரே எனக்கு அருளுகிறீர். என் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் நீர் என்னோடு இருக்கிறீர். இந்த நன்மைகளுக்காக உமக்கு மனமாற நன்றி கூறுகிறேன். நான் ஒரு நாளும் உம்மை விட்டு பிரியாதிருக்க என்னை உம்மோடு அணைத்து கொள்ளும். உம்மோடு எந்நாளும் இருந்து முடிவில்லா மகிமையில் பங்கு பெறவே விரும்புகிறேன். தூய ஆவியாரே, என் நீங்கா துணைவரை என் ஆவலை ஆசிர்வதித்தருளும். ஆமேன். அன்றாட ஜெபம். இன்றும் வாழும் உயிர்த்த கிறிஸ்துவே, என் அன்பு இயேசுவே, நீர் வாக்களித்த தூய ஆவியாரை என் மீது அனுப்பியருளும். உம் ஆவியாரின் கனிகளையும் கொடைகளையும் எனக்கு அருளி என்னை புதிய ஆளாக ஆக்கியருளும். இயேசுவே, உமக்கு நன்றி. இயேசுவே, உமக்கு புகழ். விண்ணுலக தந்தாய், என் மீது உம் தூய ஆவியை பொழிந்தருளும். நன்றி தந்தாய். தந்தையே, என்றும் உமக்கே புகழ். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். தூய ஆவியாம் தந்தையே, எங்களை வழிநடத்தும். தூய ஆவியாம் தந்தையே, எங்களுக்கு துணையாக வாரும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. ஆமேன்.